கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ஒரு புதிய மாதத்தையும் புதிய நாளையும் காணும்படியாய் தேவன் செய்த பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். எத்தனையோ பலவீனங்களின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில், அவமானங்களின் மத்தியில், எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கரம் பிடித்து இந்த புதிய மாதத்துக்குள்ளே போகும்படியாய் தேவன் செய்த பெரிய நன்மைக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 44 அதிகாரம் 24 வசனம் இப்படி சொல்லுகிறது: உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த மாதத்தில், இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நானே எல்லாவற்றும் செய்கிற கர்த்தர். இந்த மாதத்தில், இந்த நாளில் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஒருவேளை பணத்தை குறித்து, பண தேவைகளை குறித்து ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கலாம். வியாதியை குறித்து ஒருவேளை கலங்கி கொண்டு பயந்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள், வேலைகள், காரியங்கள், உங்கள் கற்பத்தின் காரியங்கள், எல்லாவற்றும் தேவைகளின் மத்தியில் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அவரே எல்லாவற்றும் செய்கிறவர். அவர் ஒருவராய் வானங்களை விரித்து பூமியை பரப்பின கர்த்தர், தாயின் கற்பத்தில் உருவாக்கி அவர் பாதுகாத்து வழிநடத்தின கர்த்தர், இதுவரை வழிநடத்தினவர், இதுவரை தாங்கினவர், இதுவரை சுமந்தவர். அவர் சொல்லுகிறார், இனிமேலும் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த மாதத்தில், இந்த நாளில் அவர் எல்லா காரியத்தையும் அவரே செய்ய போகிறார். கற்பத்தில் பாதுகாத்தவர், இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்தவர், இந்த நாள் வரைக்கும் செய்து முடித்த கர்த்தர், இனிமேலும் இந்த மாதத்திலும் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். யாருக்கு அவர் எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார்? அவர் முன் மீட்பரும். அவர் சொல்லுகிறார், யாரை அவர் மீட்பராய் ஏற்றுக்கொண்டார்களோ, யார் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்களோ, யார் அவரை நேசிக்கிறார்களோ, யார் அவரை நம்புகிறாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ, அவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அவரை மாத்திரம் நம்பும் பொழுது, அவரை மாத்திரம் விசுவாசிக்கும் பொழுது, அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி யார் நம்புகிறாங்களோ அவர்களுக்கு தேவன் சொல்கிறார், நானே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் வாக்கு ஒரு நாளும் வீணாகாது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் வாக்கு கொடுக்கும் பொழுது அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியா, இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிற காரியம், அவர் வெளிப்படுத்துகிற காரியம், நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ, நான் என்ன செய்ய போகிறேனோ, ஒருவேளை நான் வெக்கப்பட்டு போயிடுவேனோ, ஒருவேளை நான் தவிச்சு நிற்பேனோ, நான் திகைத்து நிற்பேன் என்று சொல்லி நீங்கள் எந்த காரியத்தை குறித்து இந்த மாதத்துக்குள்ளே போகும் பொழுதே பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதே பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அவங்க வணங்கா கழுத்து உள்ள ஜனங்களாக இருந்த பொழுதும் அவர் அந்த ஜனங்களை நேசித்ததினால, அவங்கள் மீது அன்பாக இருந்ததுனால, அவர் அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட கர்த்தராக இருந்ததுனால அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். யாராலும் செய்ய முடியாத காரியம், அவர்களுக்கு முன்பதாய் செங்கடல் இருந்த பொழுதும், அவர்களுக்கு பின்பதாக பார்வோன் எதிர்த்து வந்த பொழுதும் கர்த்தர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பாதையே இல்லாத இடத்துல, ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினைச்ச நேரத்தில் அவர் செங்கடலை இரண்டாய் பிளந்தவர். அவர் எல்லாவற்றையும் செய்தவர். அவர்களுக்கு ஆகாரம் வேணும்னு நினைச்ச நேரத்தில் அவர் மன்னாவை கொடுத்தவர், அவர் காடைகளை கொடுத்தவர். அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் கூட பழையதாய் போகாதபடிக்கு அவர்களை பாதுகாத்த கர்த்தர், எல்லாவற்றையும் செய்த கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். இந்த நாளில் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், உங்களுக்கு உனக்கு நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்படியே செய்வார். ஆமென்.